தலைப்பு செய்திகள். தையிட்டி காணி அளவீடு இன்று ஆரம்பம். விசேட சோதனைகளில் 874 சந்தேக நபர்கள் கைது. 110 கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் 22 இளம் பிக்குகள் கைது. துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அர்ச்சனா, யாழில் பரபரப்பு. ட்ரம்பை இலக்கு வைத்த துப்பாக்கிதாரி யார்? தகவல்கள் அம்பலம். விரிவான செய்திகள். யாழ் தையிட்டி விகாரையை சூழ உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பதற்கான நில அளவீட்டு பணிகள் இன்றும் நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் அறிவித்துள்ளார். தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து விகாரை அமைக்கப்பட்டுள்ளது என கூறி அந்த நிலத்தை மீள ஒப்படைக்குமாறு கோரி நில உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இது குறித்து கவனம் செலுத்திய அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் யாழ் மாவட்ட அரச அதிபர் பிரதீபன் ஆகியோர் விகாரையை சூழவுள்ள பொதுமக்களின் நிலத்தை விடுவிப்பதற்கு ஏதுவாக நில அளவீடுகளை மேற்கொள்ளப் போவதாக உரிமையாளர்களிடம் உறுதியளித்திருந்தனர். இதற்கு முன்னதாக இக்காணிகளை அளவீடு செய்ய முயற்சித்த போது அதற்கு விகாராதிபதி கடும் எதிர்ப்பு தெரிவித்து அனுமதி மறுத்திருந்தார். இதன் காரணமாக நில அளவீட்டு பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்தன. இந்த முறை நில அளவீட்டு பணிகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்காக மாவட்ட நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்களுடன் இணைந்து கொழும்பில் உள்ள நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளனர். 2 நாட்களாக இடம்பெறவுள்ள இந்த அளவீட்டு பணிகளின் ஊடாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலங்கள் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டு நில உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனைகளில் 874 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் நாடளாவிய ரீதியில் 851 விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து பெருமளவிலான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 269 கிராம் ஹெரோயின், 776 கிராம் ஐஸ், 491 கிராம் கஞ்சா, 1,27,771 கஞ்சா செடிகள், 101 கிலோகிராம் 965 கிராம் குஷ் ரக போதைப்பொருள், 10 கிலோகிராம் 968 கிராம் அதீஸ் ரக போதைப்பொருள், 712 போதை மாத்திரைகள், 4 கிராம் மதன மோதகம் மற்றும் 343 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் அச்சுறுத்தலற்ற நாட்டை உருவாக்கும் நோக்கில் இந்த தேசிய வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வரலாற்றிலேயே அதிகளவிலான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் 22 பௌத்த பிக்குகள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து சுமார் 110 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சனிக்கிழமை இரவு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசேட சோதனைகளை முன்னெடுத்தனர். இதன்போது தாய்லாந்திலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நாட்டிற்குள் மீள திரும்ப முயன்ற 22 இளம் பிக்குகளை சோதனையிட்ட போது இந்த பாரிய போதைப்பொருள் கடத்தல் அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட பிக்குகள் வைத்திருந்த பயண பொதிகளில் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்கு அடியில் இரகசிய அறை அமைக்கப்பட்டு சுமார் 110 கிலோகிராம் எடையுள்ள குஷ் மற்றும் ஹதீஸ் ஆகிய போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பிக்குவும் தலா 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை கொண்டு வந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புலனாய்வு துறையினர் முன்னெடுத்த முதற்கட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குழுவினர் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதி தாய்லாந்தின் பேங்காக் நகருக்கு பயணம் செய்துள்ளனர். இதற்கான விமான சீட்டுகள் மற்றும் செலவுகளை தரகர் ஒருவர் பொறுப்பேற்றுள்ளார். சந்தேக நபர்களின் கையடக்க தொலைபேசிகளை ஆய்வு செய்ய போது அவர்கள் வெளிநாட்டில் சாதாரண உடையில்
இருந்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் கண்டறியப்பட்டுள்ளன. நாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்து உயர்கல்வி பயிலும் நோக்கில் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் தங்கியிருந்த இளம் பிக்குகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் இவ்வளவு பெரிய போதைப்பொருள் தொகையுடன் பிக்குகள் குழுவாக கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவென பாதுகாப்பு தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சனிக்கிழமையன்று பெரியவிளான் பகுதியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பாக பெண் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய குறித்த நிலத்தை பாராளுமன்ற உறுப்பினர் துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அந்த இடத்திற்கு வந்த இரு பெண்கள் அந்த நிலத்தின் ஒரு பகுதி தங்களுக்கு சொந்தமானது என உரிமை கோரியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த பெண்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த மோதலின் போதே அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஊடகவியலாளர்களுடன் கலந்து கொண்ட இரவு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் கலிபோர்னியாவில் டாரன்ஸ் நகரை சேர்ந்த 31 வயதுடைய கார்ல் தாமஸ் அலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் நன்கு கல்வி கற்றவர் என்றும் ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் ஆசிரியராக பணியாற்றியதுடன் வீடியோ கேம் உருவாக்கத்தில் ஆர்வம் கொண்ட ஒருவராக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இவருக்கு கல்வி புலத்தில் பின்வரும் தகுதிகள் இருந்துள்ளன. கணனி அறிவியல் துறையில் முதுகலை பட்டம், இயந்திர பொறியியல் துறையில் இளங்கலை பட்டம். இவரை பற்றி பேசியுள்ள விரிவுரையாளர் ஒருவர், இவர் மிகவும் மென்மையாக பேசக்கூடியவர், மரியாதையானவர், எப்போதும் வகுப்பில் முதல் வரிசையிலேயே அமர்ந்திருப்பார் என்று தெரிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் அவர் தங்கியிருந்த அறையை போலீசார் சோதனையிட்டு வருகின்றனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய போது பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்குள்ளும் ஏப்ரல் மாதம் 23ஆம் திகதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்த நிலையில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு பரிந்துரை செய்யப்படவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 4023 வேட்பாளர்கள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேர்தலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வாக்குச்சாவடியில் வாக்களித்தவர்களின் விவரம் அடங்கிய படிவம் 17A உள்ளிட்ட தேர்தல் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் 75,064 வாக்குச்சாவடிகளில் எந்த ஒரு வாக்குச்சாவடிக்கும் மறுதேர்தல் பரிந்துரைக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. மேலும் ஆய்வுக்கு பின் படிவம் 17A மற்றும் தேர்தல் தொடர்புடைய ஆவணங்கள் மீண்டும் சீல் வைக்கப்பட்டதாகவும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம்களில் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மற்றும் சட்டவிரோத ஆயுத குழுக்களின் அட்டூழியம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் தென்மேற்கு கொலம்பியாவின் காஜிபியோ பகுதியில் உள்ள பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலையில் பயணித்த பயணிகள் பேருந்து ஒன்றில் பயங்கர குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பேருந்து ஓடிக்கொண்டிருந்த போது அதில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடிக்க செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடூர தாக்குதலில் 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 குழந்தைகள் உட்பட 38 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1993 காபோனில் லிப்ரலில் அருகே இடம்பெற்ற விமான விபத்தில் சாம்பியாவின் தேசிய காற்பந்தாட்ட அணியினர் அனைவரும் உயிரிழந்தனர். 1994 தென்னாப்பிரிக்காவில் முதற் தடவையாக கருப்பினத்தவர்களுக்கும் வாக்களித்த மக்களாட்சி முறையிலான தேர்தல் இடம்பெற்றது. 2001 இலங்கையின் வடக்கில் டீச்சுவாலை இராணுவ நடவடிக்கையின் போது 600க்கும் மேற்பட்ட படையினர் கொல்லப்பட்டனர்.
2018 65 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்கொரியாவுக்குள் அடியெடுத்து வைத்த முதல் வடகொரிய தலைவர் என்ற பெருமையை கிம் ஜாங் உன் பெற்றார். கொரிய பிணக்கு முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.